என்னோட சிஸ்டர் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நல்லா புளிப்பாக ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னதுனால நான் வந்து இந்த காரப்பொடி போட்டு மீன் குழம்பு நல்லா புளிப்பாக உரப்பாக வச்சு கொடுத்தேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா புள்ள பெற்றவங்க கூட வந்து சாப்பிடலாம். நல்லா பால் வரும் இந்த காரப்பொடி மீன். எப்படி சரின்னு சொல்லி பார்க்கலாங்களா? மண் சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு தாளிப்பு வடகம் போட்டுட்டு 10 போல் சின்ன வெங்காயம் கூட வந்து இடித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலையில் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இன்கேஸ் தாளிப்பு வடகம் இல்லைன்னா கடுகு, சீரகம், வெந்தயம், சின்ன வெங்காயம், பூண்டு இதை வந்து ஒன்றும் பாதியமாக இடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, தேவையான அளவு கல்லுப்பு போட்டு தக்காளி நல்லா கொலைய வதங்குறது வரை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், கூடவே கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூளும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மீனை ஆட் பண்ணி கரெக்டாக 1 நிமிஷத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. மண் சட்டி அப்படின்றதுனால நல்லா கொதி வந்துட்டே இருக்கும். கமன்னு வாசனையோட சூப்பராக மீன் குழம்பு தயாராகிருச்சு. இதை அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்ட்டியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில்